அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற அக்டோபர் மாதம் குரு நிகழ்த்தவிருக்கும் அதிசார குரு பயிற்சி அப்படின்றது அதிசாரமாக அவர் முன்னோக்கி நகர்றார் அப்படின்றது எடுத்துக்கலாம். நகர்றார் அப்படின்னா இது புனர்பூசம் 3ஆம் பாதத்துலேருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு பயணப்படுறாரு. அது 4ன்றது உங்களுக்கு கடகராசியில் தான் இருக்காது. அப்போ 5ல் இருக்க குரு நான் 6ஆம் இடத்துக்கு வராரு. குரு யார் உங்களுக்கு அப்படின்னோம்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு மட்டும் நல்ல நிலையில் இருந்தால் மிகப்பெரிய யோகங்களை அடைவாங்க. ஏன்னா அவர் தான் தன லாபாதிபதி. எந்த ஒரு ஜாதகருக்கும் பார்த்திங்கனாக்கா தன லாபாதிபதி தான் நிர்ணயம் பண்ணுவார் அவங்களுடைய பண வரவு ப்ளஸ் அவங்களுடைய மிகப்பெரிய அளவு செல்வ நிலையை சொல்லக்கூடிய குரு 6ஆம் பாவத்தோடையும் 8ஆம் பாவத்தோடையும் 12ஆம் பாவத்தோடையும் கனெக்ட் ஆனார்னா அல்லது அந்த அதிபதிகளுடைய சாரத்தில் இருந்தார்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது ஃபினான்ஷியலாக இருக்காது. இதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த அக்டோபர் மாதம் எப்படி கும்பராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்கள் தரக்கூடிய பலாபலங்கள் இருக்குன்றதை இந்த காணொலியில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களுக்கு 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் தான் இந்த அக்டோபர் மாதம் இயங்க போகுது. 6 இயங்குனாலே 6ன்றது உபஜய ஸ்தானத்தில் முக்கியமான ஸ்தானம். அதாவது 6ஆம் இடம் அப்படின்னோம்னாக்கா உபஜய ஸ்தானம் அப்படின்றது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். 10ன்றது கர்மா, 3ன்றது தைரியம், 6ன்றது சர்வீஸ், 11ன்றது லாபம். தைரியம், சேவை, தொழில், லாபம் இந்த பாவங்கள் தொடர்பற்ற அவங்க பொருளாதார ரீதியாக சக்ஸஸாக இருப்பாங்க. பணம்ன்றது பெரிய அளவில் இருக்கும். இல்லற நிம்மதி அப்படின்றது 7ஆம் பாவம் தொடர்புடைய விஷயம். அது இன்டர்னல், அதாவது 3, 7, 11 சார்ந்து இருக்கும். 11ன்றது காமன். 11 சப்போர்ட் பண்ணலனாக்கா 11ன்றது இந்த பாடி மாதிரி. இந்த பாடி இல்லைனாக்கா உயிர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுபோல் எந்த ஒரு பாவமும் வலிமை பெறணும் அப்படின்னம்னா 11 சப்போர்ட் பண்ணணும். 11ன்றது எல்லாத்துக்குமே, எந்த ஒரு பாவத்துக்கும், 2ஆம் பாவத்தோட 12ஆம் பாவம், 3ஆம் பாவத்தோட 11ஆம் பாவம், 4ஆம் பாவத்தோட 11ஆம் பாவம். அப்போ சக்ஸஸ் அப்படின்றது வெற்றி, ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடியது 11. அப்போ எல்லா பாவத்தோடையும் இந்த 11ஆம் பாவம் மட்டும் சப்போர்ட் பண்ணால் 11ஆம் பாவத்தோட சப்போர்ட் பண்ண கோள்கள் தான் பெரிய அளவில் உங்களுடைய பாசிட்டிவ் கோள்கள் இருக்குது அப்படின்னா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவீங்க. இந்த இடத்துல 6ஆம் இடம் அப்படின்றது குரு 6ல் இருக்கலாமா அப்படின்னா 6ல் உச்சமான இடமாச்சே, அது பெரிய யோகமான தருணமே அப்படின்னோம்னா கடன்களை பெரிய அளவில் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடன் வாங்கியே நீங்கள் பெரிய அளவு இப்போ பேங்கே இருக்குது. பேங்க்குன்றது ஒரு ஏதாவது அவங்க பணத்தை கொண்டாந்து போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா? அது கிடையாது. பணம்ன்றது என்னென்னா மற்றவங்கள்ட்ட வாங்கி இன்வெஸ்டர்கிட்ட வாங்கி லெண்டருக்கு லெண்டிங் பண்ணுறாங்க. அதாவது கடனாளிக்கு கடன் தராங்க. ஹவுசிங் லோன்னா ஹவுசிங், பர்சனல் லோன்னா பர்சன், வெஹிக்கிள் லோன்னா வெஹிக்கிள் தராங்க. அதுக்கு டெபாசிட்டர் அப்படின்றது ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ அல்லது நீங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ணக்கூடிய கணக்குகளில், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு ரெக்கரிங் ஆர்டியாக இருக்கலாம், ஏதோ எப்படியாக இருக்கலாம். அது மாதிரி பணம் போடுறவங்கள்ட்ட பணத்தை வாங்கி பணம் கேட்குறவங்களுக்கு பணத்தை கொடுத்து வட்டியை வாங்கி உங்களுக்கு ஒரு 10% கொடுத்துட்டு அவங்களுடைய ப்ராஃபிட்னு அளவில் அவங்க 10% வச்சுக்கிறாங்க. செலவு பண்ணது போக அவங்க என்பிஏ காட்டுவாங்க. இது போல் என்னன்னாக்கா நீங்கள் தொழில் நடத்துறதுக்காக கடன் வாங்கினீங்கன்னாக்க பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவீங்க. இந்த இடத்துல கும்பராசினியர்கள் தொழில் நடத்துறதுக்கு, என்னுடைய தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு, என் தொழிலை முழுமையாக புதுமையாக பெரிய அளவில் நான் டெவலப் பண்ணணும் அல்லது இது பெரிய அளவில் எக்ஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னோம்னாக்க நீங்கள் தாராளமாக இந்த பீரியட் கடன் வாங்குங்க. பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவீங்க. ஏன்னா தனலாபாதிபதி 6ல் இருந்தாலே கடன் வரும். கடன் நீங்கள் அதுவே வாங்கலான்னு வச்சுக்கோங்க, உங்களை சலன புத்திக்கு, சபல புத்திக்கு. ஏன்னா இந்த இடத்துல யாருன்னா புத்திக்காரகன்னு சொல்லக்கூடிய புதன் எங்கே போய் இருக்கானாக்கா 8ஆம் இடத்துல இருக்கான். வலிமை இழந்த தன்மையில் இருக்கான். பகைப்பெற்ற கோளின் சாரத்தில் இருக்கான். பகைப்பெற்ற கோளின் சாரம் அப்படின்னம்னாக்க செவ்வாய் தான் புதனுக்கு ஜென்ம பகை. ஜென்ம பகைனாக்கா எப்பயுமே புதன் திசையில் பிறந்தவங்களுக்கு அல்லது புதன் திசையில் உங்களுக்கு புதன் அனுகூலமான நபர், ஆனால் செவ்வாய் அனுகூலமற்ற நபர். அப்போ செவ்வாய் சாரத்தில் இருக்கக்கூடிய கோள் திசாபுத்தியோ அல்லது செவ்வாயோட திசாபுத்திகளோ தான் உங்களுக்கு கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தையும் குடும்ப பிரச்சனைகளையும் பொருளாதார நெருக்கடியும் கொடுக்கும். இந்த இடத்துல என்னன்னாக்கா 5 கூட 8ல் இருக்கப்போ குழப்பமான, எப்போயும் 5, 8 கனெக்ட் ஆனாலே மனக்குழப்பங்கள்ன்றது அதிகமாக இருக்கும், சந்தேகங்கிறது அதிகமாக இருக்கும். இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமா, உங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும். ஈஸியாக ஒரு விஷயத்த சொன்னோம்னா பயந்துருவீங்க. உங்களை பயமுத்துறதுன்றது ஈஸி. அதாவது கும்பராசினியர்களே பொதுவாகவே பயந்த காரங்கள் அதிகமாக, அதாவது மறைமுகமாக அதிகமாக செய்வீங்க.
அடுத்தவங்களுக்கு ஏதாவது இடர்பாடு தரணுன்னாக்கா அதில் கூச்சம் இல்லாமல் செய்வீங்க. ஆனால் அதுக்கு பின்னணியில் உங்களுக்கு எதர்ச்சியான தைரியம் கூட இருக்காது. ஆனால் அப்பாவித்தனமான ஒரு போலித்தனமான ஒரு பய உணர்ச்சி இருக்கும். அதாவது போலித்தனமானனாக்கா பய உணர்ச்சினாக்கா, பயப்படுறத கூட நீங்கள் வெளியே காட்டிக்காமல் தைரியசாலி மாரி இருப்பீங்க. ஆனால் லீகலாவோ அல்லது ஒரு ப்ராக்டிக்கலாவோ ஒருத்தங்க பயமுறுத்துனாங்கனாக்கா, உங்களால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் இருக்காது. ஏன்னா 5 குடை 8 குடையனா மாறுறவன் அவனே தான். யார் புதன் தான் 5, 8 குடை அதிபதியாக இருக்கார். இந்த இடத்துல 8ஆம் இடத்துலயே இருக்கார். அவரு செவ்வாய் சாரம் பெற்றார். உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் சாரத்தில் தான் இருக்கார். அப்போ தைரியத்தில் குறைபாடு நிறையா இருக்கும். அப்போ உங்களுடைய தைரியத்தை மட்டும் நீங்கள் வளர்க்கணும். எதுலேயுமே ஆகட்டும் பார்க்கலாம், என்ன நடந்துற போகுது, நமக்கு இல்லாததா அப்படின்னு உங்களுடைய புதனை அதாவது உங்களுடைய மதியை நம்புகிற அளவுக்கு விதியை நம்ப மாட்டீங்க. அப்போ எல்லாத்துலேயும் சந்தேக கண்ணோடயே பார்க்குறப்பவும் அந்த சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். எல்லாமே உங்களுடைய அறிவால் நீங்கள் ஜெயிச்சிடலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அறிவால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா உங்களுக்கு முக்கியமான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இது எதில் அதாவது டெஸ்ட்டுலலாம் பாஸ் ஆகிட்டு ஃபைனலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, டெஸ்ட் மீன்ஸு ஒரு ஆனுவல் எக்ஸாம் நடக்குதுனாக்கா, அதுக்கு முன்னாடி ப்ரீ டெஸ்ட் நடக்கும் பாருங்க, அதிலெல்லாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது. இந்த தன்மையில் போய் என்னன்னாக்கா ஃபைனல் டச் பண்ணுறப்ப அதில் கம்ப்ளீட்டாகவே தெரிஞ்சதே தெரியாத மாதிரி ஒட்டு வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல 6 மற்றும் 7ஆம் இடம் தான் இயங்க போகுது அப்படின்னம்னா, கணவன் மனைவியோட குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் பிரச்சனைகள் பெருசாக ஃபேஸ் பண்ணுவீங்க. தொழில் வழி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாக்கா தாராளமாக கடன் வாங்கி டெவலப் பண்ணுங்கள். அதில் அதிகபட்சம் பலனடைகிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாகவே இருக்குது. அதிகபட்சம்னாக்க பெரிய அளவில் முன்னேற்றமே இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. கடன் வாங்குறோமே, பிஸ்னஸ் பண்ணி அதில் தோற்று போயிட்டோம்னா என்ன பண்ணுறது, கடன் நம்மளை கழுத்தை நெருக்கிவேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த இடத்துல ஆரம்பம் அந்த இடத்துல குருக்கு வலிமை பெற்ற இடம் வேறு. 6 வலிமை பெற்றிருந்தா 6 வலிமைனாக்கா 6ஆம் இடம் வலிமை பெற்ற உங்களுக்கு அப்படி அதுக்கு செய்யலை அப்படின்னம்னாக்கா வியாதியால் செலவு, அவமானம்னாக்கா தேவையில்லாத குடும்ப நெருக்கடி ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம்ன்றது உங்களுக்கு 6ஆம் இடம் ஆகும். அப்போ சொந்தக்காரங்க வழி சிக்கல்கள் செலவுகள் வர்றதுக்கும், இப்போ இதை செய்றியா, நீ இப்படி இருக்கியா அப்படி இருக்கியா, நீ செஞ்சா என்ன, போனா என்ன, நீ தந்தா என்ன, அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்களே பஞ்சப்பாட்டு பாடுற நபராக மாறிக்கிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு தரணுன்ற அவசியம் இல்லை. அப்போ தரணுன்ற அவசியம் கொடுக்கணும். ஆனால் அனாவசியமான உங்களுடைய வாழ்வியல் தன்மையோ இருக்கிற ஆடம்பரமான தன்மையை பார்த்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னம்னாக்கா நீங்கள் அதுக்கு தரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீடு அவங்களுக்கு எசென்ஷியல், அவங்களுக்கு முடியல, நம்ம ஹெல்ப் பண்ணால் தான் அவங்களால சர்வைவல் பண்ண முடியும்னா அது பண்ணணும். அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா அதுலேயும் கணக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். கணக்கு பார்த்து செலவு பண்ணக்கூடிய நபர் நீங்கள். அப்படின்றப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு பேசிக் நீடுக்கு நீங்கள் லெண்டிங் பண்ணலாம், அல்லது கிஃப்டாக தரலாம், அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம். அது செய்கிறது பெஸ்ட்டு, நல்லது. ஆனால் நீங்கள் கடன் வாங்கியாவது உங்கள்கிட்ட பிஸ்னஸ்ஸு நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்த லைஃப்பில் இருந்தீங்கன்னா, அதாவது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க கேட்குறது அவனே கடனில் இருக்கான், அவளே கடனில் இருக்கா, அவர்கிட்ட எப்படி கேட்குறது வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அப்போ கடன் வாங்கி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த இடத்துல 7ஆம் அதிபதி 8ல் போய் மறையுது. அவரும் உங்களை அஸ்தம் 2ஆம் பாதம் அப்படின்றப்ப, அஸ்தம் 2 அப்படின்றப்ப 4ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணுறாரு. அப்போ உங்களுடைய கணவன் உடல்நலம் சார்ந்த இஷ்யூக்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னாக்கா அவங்க உடல் வியாதி வழி செலவுகள் பண்ணுறதுக்கான உங்களுக்கு 6 வேலை செய்யுதுனாக்கா ஏதாவது ஒரு நோய்க்கான செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல கணவனும் அந்த அதிபதி யாருனாக்கா சூரியன் 8ல் மறையிற அப்படின்னம்னாக்கா அவங்களுக்கும் உங்களுக்கும் டிஸ்பியூட் வர்றதுக்கான வாய்ப்போ, அல்லது அவங்களுடைய உடல்நலம் சார்ந்து செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்போ, அல்லது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது உடல் ரீதியாக வரக்கூடிய நோய்க்கு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ நிறையவே இருக்கும். ப்ராப்பர்ட்டி செலவு, வண்டி செலவு, ஏதாவது போய் இடிச்சிட்டு ஆக்சிடெண்ட் ஆகி வர்றது, அதுக்குண்டான செலவுகள், அவர் பேரில் வண்டி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நடக்கும். உங்கள் பேரில் இருந்தால் அவர் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால் வண்டி வழி செலவுகள், வீடு வழி சிக்கல்கள், அதுக்குண்டான செலவுகள், வியாதி வழி செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல சந்திரன் உங்களுக்கு பெருசாக சூரியனோட சப்போர்ட் ஆகலை அப்படின்னோம்னாக்கா நேரடி எதுவும் பார்வை இருக்கானாக்கா பார்வை இல்லை. ஆனால் சூரியன் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கார். ஹஸ்தம் 2ஆம் பாதம் அப்படின்றது, ஹஸ்தம் 2ன்றது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாதத்தை தான் இண்டிகேட் பண்ணுது. அப்போ உங்களுடைய கணவன் வழி, உங்களுடைய மனைவி வழி உறவினர்களால் உங்களுக்கு பகைமை, உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் பகைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்போ, அல்லது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் அதன் வழி வர்றதுக்கான உறவுகள் சொல்லி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், உங்கள் கணவனுக்கும் உங்களுக்கும் உள்ள, அல்லது உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உள்ள ப்ராப்பர்ட்டியில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி இருக்கக்கூடிய உறவினர்கள், தாய் வழி உறவுகளுக்குள்ளே வரக்கூடிய
அவங்க கொண்டு வந்து தரக்கூடிய பிரச்சனைகளால் அந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வரதுக்கான வாய்ப்புகள், அந்த மாதிரி ஏதாவது உறவுக்குள்ளே அதிகமாக பிரச்சனைகள் வருதோ, அதனால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு விரிசல் வருதோ, பேச்சுவார்த்தை முடங்கி போகிறதோ, அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அல்லது 3வது நபர் ஒரு நபர் வந்து, ஏன்னா இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்க சனி, அவரும் சுயசாரம் பெற்று உங்களுடைய 7ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணுறாரு. 7ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அப்படின்னா 7ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்துல தான் அவர் குறிகாட்டுறாரு அப்படின்னாக்கா, கணவன் வழி சிக்கல்கள், கணவன் வழி பிரச்சனைகள் கொண்டு வந்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் உங்களை விட்டு, மனைவி உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். கருத்து வேறுபாடு பட்டு தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா உங்களுக்கும் 5 கூட 8ல் போய் இருக்கான் அப்படின்னம்னாக்கா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபேமிலி வைஸு கொஞ்சம் சிக்கல்கள், பேச்சுகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள், சிக்கல் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தைகள் ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அப்போ அதிசார வக்கரகதி அப்படின்றப்ப உங்களுக்குள்ள ஒரு பிளவுகள் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய சிந்தனை தான், உங்களுடைய செயல்பாடுகள் தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல பிராணாயாமம், தியானம், யோகா பண்ணுறதும், அடுத்த உங்களை விட நாலேஜபிள் பர்சன்ட்ட கொஞ்சம் அட்வைஸ் கட்டுக்கிறதும், அதே நேரத்தில் அவங்கள சந்தேகிக்காமல் உங்களுடைய கருத்துக்களை ஆமோதித்து நீங்கள் வழிநடக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். அதிகபட்சம் உங்களுடைய ஹஸ்பண்டை அதிகபட்சம் உங்களுடைய ஒய்ஃபை சந்தேகிக்காமல், அவங்க என்ன சொல்கிறாங்க சின்னதாக அடுத்தவங்களோட ஒப்பீனியனாக கேட்டு நீங்கள் செட்டேட் பண்ணுங்கள், அது சக்ஸஸ் பண்ணும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் மிகப்பெரிய அனுகூலமான பலன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையை 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதுவும் சுவாதி 2ஆம் பாதம் அப்படின்றப்ப, சுவாதி அப்படின்னம்னாக்கா உங்களுடைய ராசியிலே இருக்கார் ராகு. அப்போ நுட்ப அறிவு, நுணுக்க அறிவு எல்லாமே இருக்குது. இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றது தான். உங்களுக்கு ஆளுமை திறமை இருக்குது, நுட்ப அறிவு இருக்குது, எல்லாமே இருந்தும் இந்த இடத்துல உங்களுக்கு சுற்றி வர நெருப்பு வளையத்துக்குள்ளே நிற்கிற ஆளாக மாறுறீங்க. அப்போ உங்களுக்கு பாசிட்டிவான வழிகள் இருந்தால் கூட அதுக்குள்ளே போகிறதுக்கான தடைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ தடைகள்ன்றது ஒன்று, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி வருது. நிச்சயமாக பிஸ்னஸுக்கு ரிலேஷன்ஷிப்பு சேர்த்துக்காதீங்க, வச்சுக்காதீங்க. ஏன்னா பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்றது இந்த ஒரு 2 மாதங்கள்ன்றது உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருப்பி அவர் அதிசார வக்ரகதி பெற்று திருப்பி டிசம்பர் 5 வந்ததுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் மனமாற்றங்கள் நிறையா நடக்கும். சூரியன் விலகி அவர் 9, 10க்குள்ளே வந்துடுவார். இப்போ 8ல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சிக்கல். 7 கூடையனாக இருந்து 8ல் இருக்கான், கூட 5 கூடையன் 8 கூடையன்னு சேர்ந்துருக்கான்றப்ப தான் கணவனுடைய மனைவிக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டுகள் பெருசாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல கொண்டு போய் ஏதாவது கேஸு போடுறேன், டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு எதுவும் நீங்கள் யோசிக்காதீங்க. அவங்க யோசித்தாலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை இனிஷியேட் பண்ணால் கூட அது சப்போர்ட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு காலம் கடத்துறது பெஸ்ட்டு. காலம் கடத்துனீங்கனாக்கா வருங்காலங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டேட்டா பொறுத்து, டைமாக பொறுத்து, பிளேஸாக பொறுத்து மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் இந்த காணொலியை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணியும், இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் பட்சத்தில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னாக்கா எனக்கும் அதுக்கு எப்படி அடுத்த காணொலியில் தரலாம். ஏன்னா என்னோடய காணொலியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ன்றது ஒரு சைக்காலஜிக்கல் ரெமடின்றதுனால அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்ல மாட்டேன்றதை விட பரிகாரம் சொன்னால் எதுவும் நடக்குன்றதெல்லாம் 100% ப்ரூஃப் கிடையாது. அதுக்கு எவிடன்ஸு எதுவும் கிடையாது. நாமளாக யூகத்தின் அடிப்படையில் நம்பிக்கை சார்ந்து செய்யும் பட்சத்தில் நம்பிக்கையை திருவினையாக்கும் அப்படின்றது பழமொழிக்கு ஏற்ப அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்க ஒழிய, அப்போ நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தாலே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதுக்கு நமக்கு ஒரு ஷேடோ நமக்கு தேவைப்படாது. அப்படி ஷேடோ இருந்தாலும் அது அடுத்தவங்க இனிஷியேட் பண்ணாமல், அடுத்தவங்க வழிகாட்டியாக இல்லாமல், அடுத்தவங்க வழிகாட்டினாக்க கைடு பண்ணாமல், இங்கே போங்க அங்கே போங்க அப்படின்னு அடுத்தவங்க சொல்லாமல் நீங்களாக அது தேர்வு செஞ்சிங்கனாக்கா அது பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் சக்ஸஸும் தரும். இவங்க சொன்னாங்க அதை செஞ்சேன், இவங்க சொன்னாங்க அது அங்கே போனேன் அப்படின்றது இல்லாமல் நீங்களே உங்களுக்கு தோணுது நான் செய்கிறேன், போனேன், வந்தேன், நல்லா செஞ்சேன், எனக்கு மாற்றம் தெரியுது அப்படின்னம்னாக்கா செய்யுங்க. ஏன்னா அது நீங்களாக இனிஷியேட் பண்ணக்கூடிய, நீங்களாக பரிசு எழுதுனா தான் பாஸ் ஆக முடியும். அடுத்தவங்களை பார்த்து காப்பீடிச்சாலும் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அது அப்போ நீங்களாக அதை உணரும் பட்சத்தில் தான் தெரியும். அந்த உணர்றது அப்படின்றது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோட ஆழமான தன்மையில் செய்யும் பட்சத்தில் தான் அது சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கையற்ற முறையில் ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தர் இனிஷியேட் பண்ணாங்க, இந்த காணொலியில் பார்த்தேன், இந்த கருத்துக்களை பகிர்ந்தாங்க, அவங்க இந்த பதிவை வாட்ஸ்அப்பில் இந்த குரூப்பில் போட்டிருந்தாங்க, அதை அப்படின்றது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டுங்க. அது எப்பயுமே ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஏன்னா அது உண்மைன்னா அந்த இடம் இன்றைக்கி நம்பர் 1 பிளேஸில் தான் அந்த ஒரு விஷயத்துக்கு, அந்த ஒரு காரியத்துக்கு இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு தன்மை எந்த இடத்துக்கும், எந்த கோயிலுக்கும், எந்த பரிகாரத்துக்கும் கிடையாது.
அவ்வளோதானே ஒழிய உங்களுடைய சைக்காலஜிக்கல் ரெமெடி இது செஞ்சால் சரியாகும்னு சொல்கிறாங்க அப்படின்றது இல்லாமல் நம்ம வந்து உங்களுக்கு எது தோணுதோ அதை செய்யுங்க. அதுதான் பெஸ்ட்டு. அது நன்றி, வணக்கம்.